குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நேற்று வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போது நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டை நம்ம செக் பண்ணால் நேற்று டவ் 30 183 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. S&P வந்து 1.24 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. நாஸ்டாக் கம்போசிட் 19 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. FTSE இப்போ ட்ரேட் ஆகிறது 115 பாயிண்ட் மைனஸு, CSE 41 பாயிண்ட்டு, டேக்ஸு 121 பாயிண்ட் மைனஸு, நிக்கி 306.29 இருக்குது, 307 வைங்களேன் மைனஸில் இருக்குது. ஆங்சங் மைனஸ் 322, ஷாங்காய் கம்போசிட் 5 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம இன்றைக்கி லீவு, அதனால் NSE BSE தேவையில்லை. STI ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு, 40 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது. காஸ்பி 43 பாயிண்ட் மைனஸில். US டாலர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் நம்ம USD INR அவன் அந்த ரேஞ்சில் இருக்கான். கோல்டு பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. சில்வர் பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. காப்பர் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் 91.310 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் என்ன ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 95. இன்றைக்கி இவன் 96 நான் காலையில் பார்த்த மாதிரி இருந்தது. இதை பாருங்கள், ஹை வந்து 96.97 வரையும் போயிருக்கு. ஸோ இவன் திடீர்னு மார்க்கெட்டில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால குளோபல் மார்க்கெட்டெல்லாம் ப்ரெஷரில் இருக்குது. அது இல்லாமல் இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி போய்கிட்டே இருக்குது. நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், இந்த US ஈரான் பிரச்சனை, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இதெல்லாம் சேர்ந்து நம்ம மார்க்கெட்டை பெரிய கேப் டவுனுக்கு கொண்டு போகுமா இல்லை கேப் அப் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் என்ன சொன்னேன்னா, மார்க்கெட்டில் ஏன்னா 2 நாள் வந்து US மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆகும்போது பாசிட்டிவிட்டி வந்து பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ வரும். பட் வேர்ல்டில் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கேப் டவுன் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தா நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது காலையில் 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம நிஃப்டி 50 கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி பெரிய லெவல் கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 5:30 மணி ஆகுது. ஏன்னா குளோபல் கியூஸ் எல்லாம் பார்த்தா ஓவராலாக சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவ் சைடில் தான் அதிகமாக இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயிலில் இருந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லாமே இப்போ ட்ரேட் ஆகிற எல்லாமே. ஓகேங்களா. இப்போ கிஃப்ட் நிஃப்டி இங்கே வந்து இது எவ்வளோவில் க்ளோஸ் ஆகிருக்கு, நம்ம கிஃப்ட் நிஃப்டி 23,907 இருக்குது. சாரி, நம்ம நிஃப்டி 50 23,907 இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 23,651 ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் ஒரு 180 பாயிண்ட்டு, 180 சேர்த்தா எவ்வளோ வரும், 800. இதில் ஒரு 100. ஸோ இப்போ வரையுமே 252 பாயிண்ட்டு கிட்ட நம்ம மார்க்கெட் டவுனில் இருக்குது. நம்மளோட ஸ்பாட் முடிஞ்சது 23,907, கிஃப்ட் நிஃப்டி 23,651. ஸோ 253 பாயிண்ட்டு கிட்ட டவுனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன தான் திடீர்னு ஒரு பாசிட்டிவிட்டி நியூஸ் வந்தாலும் இல்லை பிரெண்ட் க்ரூட் ஆயில் அது திடீர்னு ப்ரைஸ் குறைஞ்சா மட்டும்தான் இந்த மாற்றம் நடக்கும். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது கூட. ஆனால் 251 பாயிண்ட்டு வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஏறணும்னா அது கண்டிப்பாக ஒரு 6-5 பாயிண்ட்டாவது குறையணும். இப்போ இருக்கிற அது 95 இருக்கா, 95 இருந்தது நம்ம பார்க்கும்போது. இது அட்லீஸ்ட் ஒரு 89 கிட்டையாவது வரணும். அப்படி வந்தால் தான் இந்த -251 பாயிண்ட்டுன்றது அப்படியே வந்து பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா. இப்போ நடக்கிற இந்த வேர்ல்டு மார்க்கெட்டு, இப்போ நடக்கிற பிரெண்ட் க்ரூட் ஆயிலு, இப்போ நடக்கிற மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாம் ட்ரேடிங் எல்லாம் வச்சு பார்த்தா நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஒரு 100லேருந்து 180 பாயிண்ட்டு கேரண்டியாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இந்த பிரெண்ட்டு இப்போ இருக்கிற அந்த $95, 98, $100 கிட்ட போயிடுச்சுன்னா இந்த 180 பாயிண்ட்டுன்றது 300-350 பாயிண்ட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். 1% மேலே நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, நான் காரணம் ஆல்ரெடி சொன்னது தான். US ஈரான் டென்ஷன் அகைன் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. மிடில் ஈஸ்ட்டு
டென்ஷன், ஜியோபொலிட்டிக்கல் ஃபியர் இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கண்டிப்பாக பெரிய லெவலில் நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணும். பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து ப்ரைஸ் மறுபடியும் அது ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து இந்த 90க்கும் இந்த 105க்கும் இதுக்குள்ளேயே பெரிய லெவலில் ட்ரேடிங் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, $108 $126 போயிருக்கு. ஆனால் பல நேரத்தில் இது அந்த 100ஐயே போய் டச் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில். அதனால் மார்க்கெட்டில் இந்த ஹை வெலாட்டிலிட்டி, அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஏன் நம்ம எல்லோரும் பிரண்ட் க்ரூட் ஆயில் முக்கியம் அதை பார்க்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணுறது இதை தான். ஸோ நம்மளோட மொத்த காஸ்ட்டு ருப்பி வீக்னஸ் ஆகும்போது பிரண்ட் க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விலை ஏறிக்கிட்டே இருந்தால் நம்ம ருப்பி வீக்னஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும், எஃப்ஐஐ செல்லிங் இன்னும் அதிகப்படியாக செல்லிங் தான் பண்ணுவாங்க. பேங்க்கு, ஆட்டோ ஸ்டாக்லாம் கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ரெஷருக்கு வரும். அதனால தான் இந்த க்ரூடு ஸ்ட்ராங்காக இருந்தால் நிஃப்டி 50 பொதுவாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றத பல வாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முன்னெல்லாம் இந்த க்ரூட் ஆயிலெலாம் 98, 90, 70 அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அப்போது ஸ்மூத்தாக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஹார்மோஸ் நீர் வழித்தடத்தில் கப்பலுங்க போய்க்கணும் வந்துக்கணும் சகஜமாக இருந்தது. இப்போ தான் ஊருக்கு ஊர் நாட்டாமன்ற மாதிரி அந்த பக்கம் அமெரிக்கா இருக்கா, இந்த பக்கம் ஈரான், 2 பேரும் சேர்ந்து அந்த ஹார்மோஸை மூடிட்டாங்க. இப்போ அதுதானே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் மற்ற கண்ட்ரி ட்ரேடிங் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கறத விட பிரண்ட் க்ரூட் ஆயில் நம்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குற நோக்கமே இது தான். நம்ம நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி ஓப்பன் ஆகும், மைல்டாக கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஹியூஜ் கேப் டவுன் வர மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓவரால் இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டு பிரண்ட் க்ரூட் ஆயில் அது ட்ரேட் ஆகிறத பொறுத்து இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நான் நினச்ச மாதிரி பிரண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா கண்டிப்பாக 300 பாயிண்ட்டு 350 பாயிண்ட்டு பெரிய லெவல் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் கேப் டவுன் ஆன உடனே ஒரு ஷார்ட் கவரிங் பவுன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி ஒரு கேப் டவுன் வந்தால் எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். நம்ம ட்ரேடர்ஸ் ஆஸ் யூஷுவல் தான். அந்த 15 மினிட்ஸை வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேடும் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டோட வெலாட்டிலிட்டி முதல் செட்டில் ஆகட்டும். ஒரு ஓப்பனிங் லோவை பிரேக் பண்ணுதா இல்லை ரெக்கவரி வருதா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் போது ஓப்பனிங் டைமில் ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா அன்ஈவன் ப்ரைஸ் மொமெண்டம் இருக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மேலே போகிற மாதிரி போவான், அங்கேருந்து தொப்புன்னு கீழே வருவான், நல்ல கீழே வந்துட்டு அங்கேருந்து மேலே போவான். இது இந்த 9:15 9:30 பல பேரை சாவடிச்சிடும் ஃபஸ்ட்டு கேண்டிலே. அதனால் அந்த 9:15 கேண்டிலை எப்போவுமே விட்டுறது நல்லது. ஓகேங்களா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது அந்த 9:15 9:30 பொருந்தும். சில பேரெல்லாம் இந்த யூடியூப்பில் 9:20 ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் போகிறதெல்லாம் என்னை பொறுத்தவரையும் அதெல்லாம் ஃபேக்கு. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. லக்கை பேஸ் பண்ணி வேணும்னா அது பண்ணலாமே கண்டி உன் ஸ்ட்ராட்டஜியில் அது சத்தியமாக நடக்கவே நடக்காது. பியூர் லக் இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். எத்தனை வாட்டி 9:15 ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் சல்லுன்னு மேலே போயிருக்கு, இல்லை எத்தனை வாட்டி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டு சல்லுன்னு கீழே போயிருக்கு, மிஞ்சி போனால் ஒரு 100-120 பாயிண்ட்டுக்கு இறங்கும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும். அதே தான் போத் ஆர் சைடு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். ஓகேங்களா, அதை நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அந்த நேரத்தில் அது ட்ரேட் ஆகும்போது பாயிண்ட்ஸு ஒன்றெல்லாம் ஏறாது, ஜம்ப் ஆகும் 20, 30, 40ன்னு. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் எல்லா பக்கமும் அடிக்கும். அதனால தான் பெரிய ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா 9:15 9:30 விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்சர்வேஷனை நீங்கள் வாட்ச் பண்ணணும். கண்டிப்பாக இது தப்பு, இதை பண்ணாதன்னா அதை பண்ணக்கூடாது. இல்லை நான் பண்ணுவேன்னா பணத்தை இழக்க வேண்டியது தான். ஓகேங்களா, நாளைக்கு குளோபல் நியூஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பிரண்ட் க்ரூட் ஆயில் மூமெண்டம் எப்படி இருக்குது, கிஃப்ட் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம காலையில் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத 100% ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நாளைக்கு என்னை பொறுத்தவரையும் நம்ம நிஃப்டி 50 கண்டிப்பாக ஒரு 100 150 பெரிய இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை இன்னும் க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா 100 180, பிரண்ட் க்ரூட் ஆயில் விலை இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 300 பாயிண்ட்டு. இப்போ ஆல்ரெடி 250 பாயிண்ட் மைனஸில் தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இதை வச்சு பார்த்தா
நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நடக்கிற இந்தியா விக்ஸோடு அது பரவாயில்ல, 15 கிட்ட இருக்குதுன்னு வச்சிங்களேன், 14.98 இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி இருக்குது இன்னமும். எப்போ அது 10, 11 அதுக்கு கீழே வருதோ அப்போ தான் மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி ஃபியர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ அது 15 கிட்ட தான் இருக்குது. அப்போது 15 ஹை வெலாட்டிலிட்டி தான். ஆனால் இந்த வெலாட்டிலிட்டியில் ஆப்ஷன் பையர் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த 15லாம் இருந்தால். ஓகேங்களா? லாஸ்ட்டு வெனஸ்டே முடிஞ்சது 23,970 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 23,907ன்னு காட்டுறான். ஒரு கேப் டவுன் வருது அப்படின்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த கேப்பு தான் ஃபில் பண்ணும். 23,746 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதை உடைச்சானா ஆக்சுவலாக பார்த்தா இந்த கேப் டவுனுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது நாளைக்கு. ஏன்னா அவன் கிஃப்ட் நிஃப்டி 650 என்னமோ இருக்கான், 651 இருக்கான். அப்போது இதையும் தாண்டி இங்கே ஓப்பன் ஆக போகுது மார்க்கெட். இந்த செகண்டு கேப்பப்பில் இந்த செகண்ட் கேப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? 250 பாயிண்ட்னும் போது இங்கே தான் வருது. அப்போது இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சப்போர்ட்டு 23,608. இப்போ அது 23,651 கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. ஸோ இது செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்டு வந்து 23,492. இது தேர்டு சப்போர்ட் இங்கே இல்லை, எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. 23,481. எல்லாமே லென்த்து பெருசாக தான் இருக்குது. பிட்வீன் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. எந்த ஒரு இடமும் வந்து அது நிற்கலை. பாருங்கள், கண்டினியூஸாக மேலே ஏறி போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக மேலே ஏறி போயிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு எங்கன்னா ப்ரீவியஸாக அது எங்கே ஹோல்ட் ஆச்சோ அதுதான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது இந்த 4 க்ரீன் லைன்ஸ் தான் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டு வந்து 23,478. ஃபிஃப்த்து வந்து 23,398, 400. ஓகேங்களா? அதையும் உடைச்சானா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது, 23,340 இருக்குது. இந்த சப்போர்ட்டு தான் நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 இன்ட்ராடே டைம் லெவல்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? ரெசிஸ்டண்ட்டு எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மார்க்கெட்டு. அதனால் ரெசிஸ்டண்ட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? அப்படி போனால் இந்த பேஸ் லைனை மட்டும் தொடலாம். மார்க்கெட் ஒரு கேப் டவுன் வந்துட்டு ஒரு ரெக்கவரி பவுன்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் இந்த சப்போர்ட்டெல்லாம் என்னவாக மாறிடும்னா ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அப்போ மார்க்கெட் என்ன ஆகுன்னா இந்த ரேஞ்சு உள்ளே இப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலெல்லாம் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. இதுதான் நிஃப்டி 50 நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் பேஸ் வந்து இந்த பேஸ் எதில் முடிஞ்சிருக்கு, 75,913 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 75,867ன்னு காட்டுறான். ஸோ ஒரு கேப் டவுன் அப்படின்னும் போது நிஃப்டி 50 ஒரு 250 பாயிண்ட் இப்போதைக்கு கேப் டவுன் இருக்குன்னா இவன் 600 பாயிண்ட்டு 700 பாயிண்ட்டு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போது 75,913 ஒரு 700 பாயிண்ட்டை கழிச்சிட்டா 75,200, 210, 200 இங்கே ஓப்பன் ஆகும். அதாவது இந்த சப்போர்ட்டை தாண்டி தான் ஓப்பன் ஆகும், செகண்ட் சப்போர்ட்டை தாண்டி. அப்போ தேர்டு சப்போர்ட்டுக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 75,508, செகண்ட் 75,262, தேர்டு 75,070, ஃபோர்த்து வந்து 74,784. இந்த 4 சப்போர்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக சென்செக்ஸில் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் 5மே போட்டிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் அந்த லெவலில் ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் 4 போதும். 4 வந்து 1,700 பாயிண்ட் கிட்ட வந்துடுச்சு. ஒரு 700 பாயிண்ட் இறங்குது கேப் டவுன்லேயே, அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் இறங்குது, 1000 பாயிண்ட்டு. சென்செக்ஸோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து 1000 பாயிண்ட்டு தான் இன்ட்ராடே அளவு. அந்த அளவு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ரிவர்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்செக்ஸ் ஒரு 1000 பாயிண்ட் ட்ரேட் ஆகும், நிஃப்டி 50 ஒரு 350 400 பாயிண்ட் ட்ரேட் ஆகும். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேப் அப் அப்படின்றதுக்கு இடம் இல்லை. இப்போது ஒருவேளை மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு கேப் டவுன் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவரி பவுன்ஸ் ஆச்சுன்னா
இந்த சப்போர்ட் எல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அப்போது நிஃப்டி ஃபிஃப்டியில் சொன்ன மாதிரி சென்செக்ஸ்லேயும் இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா. மார்க்கெட்டில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு நல்ல நியூஸ் வரணும், ஈரான் யூஎஸ் கிட்ட ஒரு நல்ல நியூஸ் வரணும், ஹார்மோஸ் வழித்தடத்தை எந்தவித நிபந்தனையின்றி திறந்து விடணும். இதெல்லாம் நடந்தால் தான் மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் வரும். இது எல்லாம் வந்தாலும் எஃப்ஐஎஸ் டேர்ன் பண்ணும், ஃபாஸ்ட் பையிங்க்கு டேர்ன் பண்ணும். எஃப்ஐஎஸ் பையிங் டேர்ன் பண்ணோன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையணும். விலை குறைஞ்சால் நம்ம ரூபாயோட மதிப்பு அப்ரிஷியேஷன் ஆகும். நம்ம ரூபாயோட மதிப்பு அப்ரிஷியேஷன் ஆச்சுன்னா எஃப்ஐஎஸ் வந்து பையிங் பண்ண வருவான். ஸோ இவ்வளோ இருக்குது நம்ம மார்க்கெட்டை சுற்றி. இதெல்லாம் கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக நடந்தால் தான் நம்ம மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. நான் முந்தானேத்தே சொன்னேன், மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே தான் இப்போவும் நடக்க போகுது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. ஓகேங்களா. இதை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. உங்களோட ரிசர்ச் அண்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அது ஒரு இந்த மணியாக இருக்கட்டும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு ஆலோசனை. ஓகேங்களா. இந்த மணி தான் கண்டிப்பாக ஆப்ஷன் பையருக்கான வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய ஒரு இடம். இதை நான் மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். அதனால் இந்த மணியை சூஸ் பண்ணுங்கள். ஏடிஎம் ஓடிஎம் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓடிஎம்மை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏடிஎம்மாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓடிஎம் சான்ஸே இல்லை. அதனால் அதில் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் பாக்கெட்டில் இருக்க காசை எடுத்து நீங்களே மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறது. அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.